ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம வந்து குபேரா படத்துடைய ரிவ்யூவை ரிவ்யூ பண்ணலாம். ஆக்சுவலா ஆடியோ லான்ச்ல இனிமேட்டு ஆடியோ லான்ச்ல தயவு செஞ்சு நான் சொல்றேன், நம்பி வந்துடாதீங்க, நாசமா போவீங்க. இவங்க ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் அப்படி தான் போட்டிருக்கானுங்க. இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு வேறு வேலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எது கிடைச்சாலும் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலான்ற மைண்ட் தாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆடியோ லான்ச்சில் எதுவும் ஓவராக பேசலைங்க. அவர் பேசுனதெல்லாம் எமோஷ்னலாக கொஞ்சம் பேசியிருப்பார். நிறைய பேர் இங்கே ஆடியோ லான்ச்சில் சும்மா அழுதுக்குன்னு சீன் போட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இவர் மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாரு, எமோஷ்னலாக இருந்தாலும். அதுவே இவருக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அவர் எதுவும் தப்பாக பேசலையே ஆடியோ லான்ச்சில். நிறையா பேர் என்ன இந்த மாதிரி நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அது எல்லா ஹீரோவும் சொல்கிறது தான். இவர் என்ன புதுசாக எதனா சொல்லிட்டாரா? நான் அதை விட்டு சும்மா அதுவும் இவர் யாரை போர்ட்ரேட் பண்ணுறாரு, யாரை சொல்கிறாரு, யார் இவரை வளர விட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு வேற யார், சிவகார்த்திகேயன் தான் அப்படின்றாரு. என்னங்க இது, சிவகார்த்திகேயன் ஏங்க அவர் பேச போகிறாரு? அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இவர் வளர்றதை தடுக்கிறாரா? ஏன்பா, இவரெலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயாச்சுங்க. இவரை இவர் லோக்கலில் இருக்கிறவர் தடுக்கிறாராம். அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தாங்க, இவரை பற்றி நிறையா உருட்டு வரும். அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் உருட்டுன்னு நிறைய பேர் கலாய்ச்சி சொன்னார் இல்லை, அதனால் இந்த மாதிரி கலாய்க்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் காண்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் எதிர்க்கிற சில பேர் அவங்களுடைய ஃபேன்ஸாக இவங்க இருக்கலாம். மேபி அதனால், இல்லை அவங்க பேக் வரல இவங்க வேலை செய்யலாம். அதனால் இந்த மாதிரிலாம் ரிவ்யூ ரியாக்ஷன்ஸ் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். இந்த வீடியோவுக்கு கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் பார்த்து உஷாராக இருங்க. இவங்க ரோஸ்ட் பண்ணின்னு இருக்கும்போது பக்கத்தில் வேறு ஒருத்தன் தனுஷ் ஃபேன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இவங்களை கதற விட்டுருப்பான். அதுவே இவங்களை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். இவங்களுடைய மெயின் மோட்டிவே அதுதாங்க. ஏன்னா கெட்டது நினைக்கக்கூடாது, நல்லது நினைக்கணும். இப்போ நம்ம உயிர் வாழணுன்றதுக்காக தானே உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஜென்ரேஷனே ஃபுல்லாக அதை அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அதோடு நான் விட மாட்டேன். இப்போ என் பசங்க ஃபுல்லாக வாழற அளவுக்கு நான் சம்பாதிக்கணும். என் பேர பசங்க எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும். ஆனால் இப்போது எனக்கு பக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல், உணவு, உடை, இருப்பிடம் எதுவுமே இல்லாமல் இருப்பான். நாளைக்கு கூட எதுவுமே இல்லாமல் செத்து போயிடுவான். ஆனால் நான் அதை கேர் பண்ணக்கூடாது. அதனால் கண்டுக்காமல் மாதிரி இருக்கணும், கண்டுக்காமல் போயிடணும். நான் அவனை கண்டுக்காமல் இருந்துட்டு, சரி என் பசங்க, என் பேர பசங்க அவங்களுக்கு மட்டும் நான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு சேர்த்து வச்சுட்டு நான் போயிட்டேனாக்கா அவங்க நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி சேமித்து வச்சவங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க. அவங்களாம் சீக்கிரம் ஒரு 20-30 வயசில் நோய் ஹார்ட் அட்டாக்லையோ இல்லை எதனா ஒரு விஷயம், எதனா ஒரு நோய் வரும், சீக்கிரம் செத்து தான் போவாங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது நீ உடம்பை உழைச்சி நீ சாப்பிட்டினா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய மெயின் மோட்டிவே அதுதாங்க. அவனுக்கு 10,000 கோடி அவன் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுவான்? இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இவ்வளோ பிச்சைக்காரங்களுக்கு வீடு கட்டி தர முடியும், அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் தான் நினைப்பான்.